இன்றைக்கி 50 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட் நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்மளோட வெயிட்டை பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி 63.75 இருக்குது. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நல்லா அரை மணி நேரம் நம்மளுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் தெரியுமோ, நம்மளுக்கு தொடை சதை குறையணுமா, தொப்பை குறையணுமா, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா திருவி கொஞ்சோண்டு சால்ட்டு, புதினா, இஞ்சி போட்டு நல்லா அடித்து ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. அரை டம்ளர் எந்த அளவுக்கு உங்களால் குடிக்க முடியுதோ குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, எங்கள் வீட்டில் கம்பங்கூழ் தான். கம்பங்கூழை நல்லா மோர் ஊற்றி கரைச்சி ஒரு டம்ளர் கம்பங்கூழ் குடித்தாச்சு. இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 11 மணி போல் உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அடித்து நல்லா குடிச்சிருங்க. மதியான சாப்பாடு இன்றைக்கி சுரைக்காய் போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, முளைக்கீரை பொரியல். வேணும்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் சாதம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சாதமே எடுத்துக்கல. சுரைக்காய் கூட்டும் முளைக்கீரை பொரியலையுமே வயிறு ஃபுல்லாக அடித்து நிறைய எடுத்துக்கிட்டேன். சுரைக்காய் கூட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எடுத்துக்கிட்டு முளைக்கீரை பொரியலையும் 2யுமே சாப்பிட்டோன்னே வயிறு நல்லா ஃபுல்லாகிட்டு, இதுக்கப்புறம் எதுவுமே இடையில நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு சாயந்தரம் ஒரு 4 மணி போல் நீங்கள் டீ காஃபி குடிக்கிற நீங்களாக இருந்தால் பால் ஊற்றாமல் வெறும் டீ டிகாஷன் போட்டு அது ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. இல்லாட்டா நிலக்கடலை, கடலை மிட்டாய் இது மாதிரி சாப்பிடுங்க. சாயந்தரம் 6 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே சேலட் சாப்பிட்டாச்சு. கொண்டக்கடலை போட்டு காய்கறியெல்லாம் போட்டு சேலட் சாப்பிட்டாச்சு, வெஜ்ஜு சேலட்டு.